வணக்கம். இன்னும் 50 வருஷம் ஆனாலும் விஜய் மட்டும்தான் முதலமைச்சரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக வெற்றி கழகம் மிகவும் ஒரு மோசமான, கீழ்த்தரமான, அபாயகரமான விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி மோடி பதவியேற்றத்திலிருந்து கீழே இறக்க முடியாத ஒரு சக்தியா இருக்கிறாரோ, எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரான பிறகு அவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் எப்படி கருணாநிதி அவர்கள் அந்த முதலமைச்சர் நாற்காலியை தொட்டு கூட பார்க்க முடியலையோ, அதே மாதிரி விஜய் மட்டும்தான் முதலமைச்சரா இருக்கணும் அவர் இருக்கிற வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு பக்காவா பிளான் போட்டு திட்டங்களை ஆரம்பிச்சு இப்ப நம்ம கண்ணு முன்னாடி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த காணொலியில அப்படி என்ன ஒரு மோசமான கீழ்த்தரமான விஷயத்த இந்த கட்சி செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இதை முறியடிக்கிறதுக்கு இந்த எதிர்கட்சிகள், இப்ப இருக்கிற கட்சிகள், கட்சி தலைவர்கள் எல்லாரும் என்ன செய்யணும், அதுக்கு ஒரு 5 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். நான் சொல்ற இந்த 5 விஷயத்த முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறம் தப்பு இருந்தா திட்டுறவங்க திட்டலாம், நல்லா சரின்னா சரின்னு சொல்லலாம், மற்றவங்ககிட்ட இதை கடத்தலாம். இதை நாம செஞ்சா மட்டும்தான் இந்த குறைஞ்சபட்சம் இந்த 5 வருஷத்துலயாவது இந்த ஆட்சியை கீழே இறக்கிட்டு தமிழ்நாட்டை இந்த ஒரு ரசிகர் கூட்டத்திலிருந்து நம்மளால காப்பாற்ற முடியும். அதுக்காக தான் இந்த காணொலி. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நான் செந்தில், இது தமிழ் கூடாரம். முதல்ல இந்த 5 பாயிண்ட பாக்குறதுக்கு முன்னாடி இந்த அநாகரிகமான கீழ்த்தரமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தா, சமீப காலமாக விஜய் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அது என்னன்னா, நீங்க எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் போய் நம்ம படம் மாட்டிருக்கணும், எல்லா குழந்தைகள் மத்தியிலும் என் பேரை கொண்டு போய் சேர்க்கணும், விஜய் வல்லவரு, நல்லவரு, அவர் இருந்தாதான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும்னு பிஞ்சு நெஞ்சங்களுக்கு இப்பயே உள்ள புகுத்தணும்னு சொல்லி திட்டமிட்டு தொடர்ந்து இந்த ஒரு வாரமா எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் அந்தந்த தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்பாளர்கள் போய் படத்தை மாட்டது மட்டும் இல்ல, பிள்ளைங்களை விஜய் பாட்டு பாட சொல்றது, விஜய் மாமான்னு சொல்ல சொல்றது, வாழ்கன்னு சொல்ல சொல்றது, கொடியை கொடுத்து ஆட்ட சொல்றது, இது எல்லாமே எதனால பண்றாங்கன்னு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஆபத்து நோக்கி போகுதுன்னு உங்களுக்கு புரியும். இதைதான் வடகொரியாவில பண்ணாங்க. வடகொரியாவில பல ஆண்டுகளாக சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு இவர் தான் நம்ம நாட்டோட அதிபர், இவரு சாதாரண மனுஷன் கிடையாது, இவர் கடவுள், இவர் தான் நம்ம அமெரிக்கா கிட்ட தான் நம்மளை காப்பாற்ற முடியும், இவரை நம்ம எதிர்க்கவே கூடாது, இவரை தப்பா பேசிட்டாலே அது தெய்வ குத்தம், இந்த மாதிரி சின்ன குழந்தைல இருந்தே போதிச்சு அவங்க பெருசா வந்ததுக்கு அப்புறம் அவங்களால எதிர்த்து பேச முடியாம ஒரு அடிமைகளை மாதிரி அவங்களுக்கே ஆதரவு கொடுத்து அப்படியே வாழ பழகிட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நேராக தான் இப்ப தமிழ்நாட்டை கொண்டு போக முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க நல்லா யோசிங்க. இந்த குழந்தைங்களுக்கு ஒரு 7 வயசு 8 வயசு இருக்குன்னு வச்சுங்க, 10 வருஷம் 12 வருஷத்துல அந்த பிள்ளைங்க எல்லாம் ஓட்டு போட வந்துருவாங்க. சின்ன வயசுல பதிய வைக்கிற விஷயங்கள் அப்படியே ஆழமா பதிஞ்சிடும். அதை நீங்க மாத்தவே முடியாது. நீங்க பெருசானதுக்கு பிறகு நீங்க என்னதான் உதயநிதி கத்தினாலும், சீமான் கத்தினாலும், ஸ்டாலின் கத்தினாலும், எடப்பாடி கத்தினாலும் அந்த பிள்ளைங்க மைண்ட்ல ஏறாது. இப்பயே நிறைய பேருக்கு தலையில ஏற மாட்டேங்குது. அந்த சினிமாவை பார்த்து பார்த்து பைத்தியமாகி அந்த கண்ணோட்டத்திலே இருந்துதான் ஒரு நிலையான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சத்துல இருந்து 1 கோடி ஓட்டுகள் அவங்க வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த பிள்ளைங்களும் வளர்ந்து பெருசா அவங்களும் எல்லாருமே விஜய கடவுள் மாதிரி ஒரு பாவிச்சு மாத்த முடியாத சக்தியா மாறிட்டாங்கன்னா, நீங்க தமிழக வெற்றி கழகத்தை இந்த ஆட்சியிலிருந்து இறக்கவே முடியாத ஒரு அபாயகரமான சூழ்நிலைக்கு நேரம் தமிழ்நாடு போயிரும். அதனால என்னப்பா ஆட்சி செய்யிட்டு சில பேர் சொல்லலாம். இப்படியே நம்ம விட்டோம்னா கடவுள் வாழ்த்து பாடலே விஜய் நடிச்ச ஒரு படத்துல இருந்து மாத்திடுவாங்க. கடவுளுடைய படத்தெல்லாம் எடுத்துட்டு விஜய் பேரை மாத்திடுவாங்க. சினிமா தனமா மாறிடுவாங்க. எல்லாமே சகஜமாயிரும். எது நடந்தாலும் மத்தவங்க மேல பழி போட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஊழல் நடக்குது, பின்னோக்கி போகுது, வறுமை வருது, அவங்க ஏதாவது எது வந்தாலுமே இவர் ஒரு வீடியோ போட்டாருன்னா அதை மக்கள் ஏத்துக்குவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நேரம் கொண்டு போயிட்டாங்கன்னா தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில போவாது. நிறைய பேர் நம்ம நினைக்கிறாங்கன்னா இவர் 5 வருஷம் ஏதோ இவங்க அதிர்ஷ்டத்துல வந்துட்டாங்க, இதுக்கு மேல வரமாட்டாங்க, மக்கள் எல்லாம் இப்பயே வருத்தப்பட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லி நம்மள நாமே தேத்திக்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டோம். இது ரொம்ப அபாயகரமானது. ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயம் இல்ல. இது சீரியஸா எடுத்துக்கிட்டு நம்ம இந்த பிடியில இருந்து இந்த கட்சியை வெளியில கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை யோசிக்கணும். ஏன்னா அவங்க கண்ணை மூடிக்கிட்டு எதை பத்தியும் பார்க்காத கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் ஓட்டு 1 கோடி ஓட்டுக்கு பக்கம் வச்சிருக்காங்க. அந்த 80 லட்சம் பேரும் என்ன அநியாயம் நடந்தாலும், என்ன அக்கிரமம் நடந்தாலும், எத்தனை வறுமை வந்தாலும், தமிழ்நாடே மண்ணுக்குள்ள போனாலும் அவன் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவான்.
அப்படி ஒரு கூட்டத்தை ஏற்கனவே உருவாக்கிட்டாங்க. இருக்கிற கொஞ்ச நஞ்ச பேராவது இதை பிள்ளைங்க கிட்ட கொண்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம யோசிக்கணும். யாருமே இந்த பள்ளிக்கூட விவகாரத்துல தலையிட்ட மாதிரியே தெரியல. ஒரு வழக்கு போட்ட மாதிரியோ ஒரு முற்றுகை போராட்டம் நடத்தின மாதிரியோ குழந்தைங்களுள்ளார இப்படி கொண்டு போக கூடாதுன்னு அதுக்கு முயற்சி பண்ண மாதிரியே தெரியல. மிக மோசமான அவங்க போட்டிருக்கிற திட்டம் இதுதான். இன்னைக்காக அவங்க திட்டம் போடல, வர்ற 5 வருஷத்துக்காக திட்டம் போடல. டோட்டலாவே தமிழ்நாடு முழுக்குமே இந்த வர்ற எல்லா தேர்தலுக்கும் ஆயத்தம் ஆகிறதுக்கு பிளான் பண்றாங்க. எல்லா தேர்தலுக்கும் இப்ப இருந்தே ரெடி பண்றாங்க. எல்லா கோணத்திலையும் பெண்களை எப்படி கவர் பண்ணலாம், ஆண்கள் எப்படி கவர் பண்ணலாம், குழந்தைகளுக்குள்ள கருத்துருவாக்கம் செய்யலாம், எல்லாத்தையும் பண்றாங்க. மீட்க முடியாத ஒரு ஆபத்தாக தமிழ்நாட்டுக்கு போய் சேர்ந்துடும். சரி, இந்த ஒரு மாஃபியாவை மயக்கி அவங்களுக்கு ஓட்டு போட வைக்கிற இந்த கும்பல் கிட்ட இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது, எப்படி தமிழ்நாட்டை மீட்கிறதுனா, எனக்கு தெரிந்த ஒரு 5 யோசனை சொல்றேன். நம்பர் 1, தயவு செய்து மாண்பு, அறம், நீதி, அவையடக்கம் தயவு செய்து தூக்கி எல்லாம் குப்பையில போடணும். ஏன்னா நீங்கள் எதிர்க்கிற இப்ப தமிழ்நாட்டில் ஏறி உட்கார்ந்து இருக்கிற சக்தி மாண்புனா என்னன்னு தெரியாது, அடக்கம்னா என்னன்னு தெரியாது, சபை நாகரிகம்னா என்னன்னு தெரியாது, சட்டசபையில எப்படி பேசணும், மேடையில எப்படி பேசணும், ஒரு கட்சி தலைவர் எப்படி பேசணும், சட்டசபையில போய் இப்படி சைகை காட்டுறது, உங்க அப்பா எங்கன்னு கேக்குறது, மாண்பே இல்லாத இந்த மாண்பு பல அரசியல் தலைவர்கள் தலையில தூக்கி சுமந்துட்டு சுத்துறீங்க. தயவு செய்து ஒரு 5 வருஷம் வச்சு மறுபடி தூக்கி தலையில வச்சுக்கோங்க. இந்த 5 வருஷம் மட்டும் இந்த மாண்பை தயவு செய்து தூக்கி வெளியே வச்சிருங்க. எடப்பாடியார் ஆரம்பத்துல கொஞ்சம் நல்லா பேசினார், விட்டு லெப்ட் ரைட் வாங்கினாரு, நாக்க பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டாரு. அண்ணன் சீமான் அவர்களும் நல்லா பேசுறாரு. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறது அந்த அளவுக்கு போய் மக்கள்கிட்ட ரீச் ஆக மாட்டேங்குது. இந்த ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து ரிட்டடிப்பு பண்றாங்க. எடப்பாடி பேசினாதான் ஓரளவுக்கு போகுது, உதயநிதி பேசினாதான் ஓரளவுக்கு போகுது. அதாவது தொலைக்காட்சியில அதிகமா போறது, பேப்பர்ல போறதா மக்கள்கிட்ட அதிகமா போய் சேரும். யூடியூப் சேனல்லயோ சமூக ஊடகங்கள்ல போறது ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான் சேரும். எடப்பாடி திடீர்னு பேசுறாரு, அப்புறம் கொஞ்ச நாள் பேசாம நின்றுறாரு. கட்சி பிரச்சனையில மாட்டிக்கிறாரான்னு தெரியல. உதயநிதி, ஸ்டாலின் இந்த மாதிரி இந்த கட்சியை பிடிக்காதவங்க, இந்த கட்சியை கீழே இறக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து மாண்பு கூட்டு வரமா வச்சிருங்க. அடிச்சு தூள் கலப்புங்க. நீங்க போடல கேட்கிற கேள்வியில பயன்படுத்துற வார்த்தையில விஜய் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, அவருக்கு ஓட்டு போட்டவனுக்கு சுருக்குங்கணும். அந்த வார்த்தை எல்லா பக்கமும் போய் சேரணும். நீங்க அப்படி போல்டா பேசினாதான், இப்ப மாதிரி அவர் அப்பா எங்க காணுன்னு கேட்டாரு, அது தமிழ்நாடு முழுக்க போய் சேர்ந்துச்சா இல்லையா? அதே மாதிரி அவர் மேடையில ஒவ்வொரு டைமும் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இதுவரைக்கும் மேடையில பேசாத, இதுவரைக்கும் சட்டசபையில பேசாத விஷயத்தை யார் கொண்டு போறாருன்னா அதெல்லாம் உடைச்சு வெளியே வந்தாதான் மக்கள் கவனிப்பாங்கன்னு பண்றாரு. உதயநிதி பேசுறாரு, இது என்ன மாண்பா, இது என்ன அறமா, இது ஒழுக்கம் இல்லாத கூட்டம், இப்படி நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் 50 வருஷத்துக்கு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இந்த மாண்பு மீன்பெல்லாம் தூக்கி வச்சுட்டு சாதாரண பாசையில உள்ள பூந்து வார்த்தையில வீட்டு விளையாடுங்க. அந்த அவங்களே மான நஷ்ட வழக்கு போடலாமா வேணாம்னு குழம்புற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு அடிச்சீங்கன்னா தான் மக்கள்கிட்ட போய் சேரும். ஏன்னா அவங்க பேசுறது போய் சேருது, நம்ம பேசுறது போய் சேரல. அது உதயநிதி, ஸ்டாலின், எடப்பாடியன், சீமான் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாதான், இந்த மாண்பு தூக்கி ஓரமா வச்சாதான் இந்த ஆட்சியை இறக்க முடியும். நம்பர் 2, தயவு செய்து வர்ற 5 வருஷத்துக்கு இந்த கொள்கையை தூக்கி தயவு செய்து கொஞ்ச நாள் ஓரமா வச்சிருங்க. கொள்கையெல்லாம் வச்சுக்க. 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமேல நாங்கெல்லாம் கொள்கைவாதிகள் வச்சுங்க, அது எந்த தப்பு இல்லை. இந்த 5 வருஷம் திமுகவுக்கு இந்த கொள்கை, அதிமுகவுக்கு இந்த கொள்கை, இவங்க 2 பேரும் பேசக்கூடாது, இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சு கூடாது, நாம் தமிழர் கட்சி இந்த கொள்கை அப்படின்னு பண்ணீங்கன்னா அவங்க ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம போராடிக்கிட்டே தான் இருக்கணும், கத்திக்கிட்டே தான் இருக்கணும். இந்த ஒரு அபாயகரமான சக்தியை, ஆட்சியை வீழ்த்தணும்னா கொஞ்ச நாளைக்கு இந்த 5 வருஷத்துக்காவது தயவு செய்து கொள்கைன்னு பேசாம கொள்கை தூக்கி ஓரமா வச்சுட்டு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து யாராலும் முடியுமோ இணைஞ்சு பணியாற்றாங்க. அவங்களெல்லாம் இணைஞ்சு ஒன்னா பணியாற்றினாதான், ஒன்னா தேர்தலை சந்திச்சாதான், ஒன்னா போராடினாதான் இந்த சக்தியை கீழே இறக்க முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. எல்லாருமே அவர் நடிகர் தானே, அதிர்ஷ்டத்துல வந்துட்டாரு, இப்பயே மக்கள் புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க, அடுத்த தேர்தல ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எப்படி போன தேர்தல அசால்ட்டா நினைச்சு பல்ப் வாங்குனீங்களோ அதே மாதிரிதான் இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கட்சியும் சேர்ந்து பல்ப் வாங்கும். அதனால தயவு செய்து கொள்கைய ஒரு 5 வருஷத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணிருங்க. 5 வருஷம் முடிச்சு யாராவது ஒருத்தர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கொள்கையை எடுத்து வச்சுங்க. அப்புறம் மறுபடியும் நீங்க எல்லாரும் சண்டை போடுங்க, திமுக அதிமுக சண்டை போடுங்க, திமுக நாம் தமிழ் சண்டை போடுங்க, இன்னும் அந்த கட்சி இருக்கோ எல்லா கட்சியும் சேர்ந்து சண்டை போடுங்க, அது தப்பே இல்லை. ஆனால் எல்லாருக்கும் ஒரே நோக்கம், இந்த தீய சக்தியை
இந்த ஒழுங்கில்லாத சக்தியை கீழே இறக்கணும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். மூணாவது பாயிண்ட், இந்த விவசாய அணி, மாணவர் அணி, மருத்துவர் அணி, இந்த மாதிரி அணியில நீங்க கவனம் செலுத்துறதெல்லாம் விட்டுட்டு எல்லா கட்சியும் ஐடிவிங்க கவனம் செலுத்துங்க. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஐடிவிங்க கொடுங்க. ஏன்னா அவங்க ஆட்சியை பிடிச்சது அதுலதான். இப்ப ஆட்சியை பலப்படுத்துறதுக்கு, மக்கள் கிட்ட செல்வாக்க பெருக்கிறதுக்கு, மக்கள் கிட்ட அனுதாபம் தேடுறதுக்கு, அடுத்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க பயன்படுத்துறது இந்த ரூட் மாஃபியாவுடைய ஐடிவிங்க தான் பயன்படுத்துறாங்க. சட்டசபையில அவர் இப்படி காட்டுனது கட் பண்ணி ரீல்ஸா போட்டு எல்லா இடத்துக்கும், அதாவது கிராமங்கள்ல உட்காந்து நாடகம் பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறாங்க. ஊழல் என்ன விட்டா யாரும் ஒழிக்கவே முடியாது, தப்பு செஞ்ச விட மாட்டேன் அப்படின்னு ஒரு பேசுற மட்டும் கட் பண்ணி கேம் விளையாண்டு இருக்கிற சின்ன பையனுக்கு முதற்கொண்டு போய் கொண்டு போய் சேர்க்கறாங்க. சரியா? நீங்க எல்லா இந்த அணி, அந்த அணி, விவசாய அணி அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒண்ணு வேலை கேட்காது. உங்களுடைய முழு கவனமும் உங்களுடைய ஐடிவிங்க எப்படி பலப்படுத்தலாம், உங்களுடைய ஐடிவிங்களை எத்தனை பேரை சேர்க்கலாம், எவ்வளவு அதுக்கு பணம் செலவு பண்ணலாம், எப்படியெல்லாம் அதை கொண்டு போய் சேர்க்கலாம், சாதாரணமா இருக்கிற உங்க தொண்டனை கூட எப்படி ஐடிவிங்குள்ள கொண்டு வரலாம், அவனை ஐடிவிங்க எந்த அளவுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அவனை வச்சு எப்படி ஒரு போர் வீரனா மாத்தலாம், ஐடிவிங்க எந்த அளவுக்கு நீங்க பலப்படுத்துறீங்களோ அதுதான் உங்களை அடுத்த 5 வருஷம் இந்த கட்சியை நீக்கிட்டு உங்களை ஆட்சி பீடத்துக்கு, அதிகாரத்துக்கு கொண்டு போகும். தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். அடுத்தது 4வது விஷயம். இந்த 4வது விஷயம் பொதுமக்களுக்கு. சமீபத்துல ஒரு நியூஸ், கர்நாடகாவில அரிசி வர்றது கொஞ்சம் குறைஞ்சு போயிட்டதுனால கிலோவுக்கு 10 ரூபா அரிசி விலை ஏறிடுச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தேன். அப்படியே அதை கட் பண்ணா சட்டசபையில முதலமைச்சர் பேசுறாரு, விவசாயிகள் பலருடைய தூண்டுதலின் பெயரால் போராடுகிறார்கள், உண்மையான விவசாயிகள் போராடவில்லைன்னு சொல்றாரு. இந்த ரெண்டுக்கு கனெக்ஷன் இருக்கு. விவசாயிகள் ஏன் சொன்ன மாதிரி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணலன்னு கேட்டு போராடுறாங்க. அவன் தன்னெழுச்சியா போராடுறான். ஆனா இவங்க அதை எப்படி பண்றாங்கன்னா திமுக, அதிமுக தூண்டி விட்டுதான் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இது விவசாயிகளுக்கு எதிரான ஒரு ஆட்சி. விவசாயிகள் இனிமேல் எப்ப போராடினாலும், தூய்மை பணியாளர்கள் போராடும் போது இவர் கூப்பு வச்சு பேசினாரு. இப்ப தூய்மை பணியாளர்களுக்கு மறுபடியும் பிரைவேட்டுக்கு டெண்டர் விட்டுருக்காரு. சரியா? எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டீங்கன்னா, பொதுமக்கள் நீங்க எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போடாதவங்கள சொல்றேன். மீதிலாம் இருப்பாங்கல்ல, அதிமுகவுக்கு, திமுகவுக்கு, நாம் தமிழர் கட்சிக்காக ஓட்டு போட்டவங்க சொல்றேன். இவங்க நீங்க எல்லாருமே நீங்களும் கொஞ்சம் மனசு வச்சு இந்த ஆட்சி கீழே இறங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு போஸ்ட் போடலாமா, நம்ம பக்கத்துல கிட்ட பேசலாமா, நம்ம நண்பர்களை மாத்தலாமா, நம்ம குழந்தைகளை பாதுகாப்பா வச்சுக்கலாமா, நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாமா, இப்படி பொதுமக்கள் நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்கி இந்த நாட்டுக்காக ஏதாவது ஒண்ணு செஞ்சீங்கன்னாதான் அடுத்த 5 வருஷத்துலயாவது இந்த ஆட்சியை வீழ்த்த முடியும், விவசாயிகளை காப்பாற்ற முடியும், அரிசி விலையை குறைக்க முடியும். எனக்கு என்ன அவர் முதலமைச்சரான ஆயிட்டு போறாருன்னு நீங்க நினைச்சிட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, அரிசி விலை ரொம்ப ஏறி போச்சுனாலும், விவசாய பொருட்கள் விலை அதிகரி போச்சுன்னா கஷ்டப்பட போறது நீங்க தான். போராடாம உட்கார்ந்து இருந்தீங்கன்னா கடைசி உங்களுக்கு தான் கஷ்டம், உங்க பிள்ளைங்களுக்கு தான் கஷ்டம். திமுக போராடிட்டு போகுது, அதிமுக போராடிட்டு போகுது, நாம் தமிழ் போராடிட்டு போகுது, நம்ம உட்கார்ந்து டிவில பார்க்கலாம், யூடியூப்ல பார்க்கலாம்னு சொல்லி உட்கார்ந்து இந்த நடுநிலையா இருக்கிற பொதுமக்கள் வேடிக்கை பார்த்தீங்கன்னா அரிசி, பருப்புல இருந்து எல்லாமே விலையேறும். நாடு மிக மோசமான சூழ்நிலை சந்திக்கும் போது பிரச்சனை உங்களுக்கும் வரும். அதனால நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் உங்களால என்ன முடியுதோ எப்பயாவது பண்ணி இந்த 5 வருஷம் நீங்களும் சேர்ந்து களத்துல இறங்கினாதான் இந்த ஒரு மோசமான ஆட்சியை இவங்க வேறு ஊன்றதுக்கு முன்னாடியே அகற்ற முடியும். கடைசி 5வது பாயிண்ட், இது நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்காக நான் சொல்றேன். தயவு செய்து இந்த வீணா போன கண்டன ஆர்ப்பாட்டத்தை விட்டுருங்க. இந்த கட்சி வீணா போனதே கண்டன ஆர்ப்பாட்டல தான். சரியா? கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க, ஒரு நாய் கூட அதை சீண்டல. கண்டன ஆர்ப்பாட்டம் 5 பைசாவுக்கு உதவாது, அது மக்களிடத்துல போய் சேராது. முற்றுகை போராட்டம் அது எஃபெக்டிவா மக்கள்கிட்ட போய் சேரும். இப்போ ஒரு மின்சார பிரச்சனைனா மின்சார அலுவலகத்தை முற்றுகையிடுங்க, பள்ளிக்கூடத்தை முற்றுகையிடுங்க, பள்ளிக்கூடத்தை பூட்டு போடும் போராட்டம் நடத்துங்க. அரசு அலுவலகங்கள்ல லஞ்சம் வாங்குறாங்கன்னா அரசு அலுவலகத்தை பூட்டு போட்டீங்கன்னா அரசு அலுவலகத்துக்கு வர்றவன் ஏன் இவங்க இப்படி பண்றாங்கன்னு அவன் யோசிப்பான். அப்போ விஜய் கட்சிக்கு ஆப்போசிட் கட்சி இவன் தான் சரியான ஆளு அப்படின்னு அவன் யோசிப்பான். நாம் தமிழர் கட்சி மாதிரி போராட்டம் பண்ணவங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணவங்க யாருமே இல்ல. ஆனா மக்களுக்கு அது போய் சேரவே இல்லை. அதனால தயவுசெய்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தயவுசெய்து விட்டுருங்க. முற்றுகை போராட்டம், கூட்டு போடும் போராட்டம், மறியல் போராட்டம், அவன் கண்ணுக்கு நேரம் ஒரு விஷயத்த பார்க்கணும். கவனத்தை ஈர்க்கிற மாதிரியான ஸ்தம்பிக்கிற அளவுக்கு மக்களுக்கு தெரிகிற அளவுக்கான போராட்டம் பண்ணணும். அந்த தொகுதியில 2 லட்சம் பேர் இருக்காங்கன்னா 2 லட்சம் பேருக்கும் நீங்க அங்க போராட்டம் பண்ணது தெரியும். அது எப்படின்னு பேசி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசுங்க. அப்படி இந்த 5 வருஷம் நீங்க பண்ணீங்கன்னா இந்த விரோதமான இந்த தீய ஆட்சியை இறக்க முடியும். நம்ம நடத்துற போராட்டம் மக்கள்கிட்ட போய் சேரல. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா
இந்த 5 வருஷத்துலயாவது கட்சி மேல வரும், இந்த ஆட்சியை கீழே இறக்க முடியும். மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கிறேன். ஒரு கருத்துக்களை மறக்காம பதிவு செய்யுங்க.